முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுக்கூட்டத்தில் பணப்பட்டுவாடாவின் போது 200 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 100 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்கப்பா என்று புலம்பிய மூதாட்டி. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு இடங்களில் அதிமுக கட்சி சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் நகைச்சுவை கலந்த அரசியல் பேச்சுக்காக கூட்டம் கூடும் என்று அதிமுக கட்சியினர் எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த பொதுக்கூட்டத்தில் 100 நபர்களுக்கு குறைவாகவே பங்கேற்றனர். எப்போதுதான் கூட்டம் முடியும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த வயதடைந்த மூதாட்டிகள் கூட்டம் முடிந்தவுடன் பொதுக்கூட்டத்திற்கு அமைக்கப்பட்ட மேடைக்கு பின்பாக குவியத் தொடங்கினர். என்னடா கூட்டம் என நமது கேமராவை அந்த பக்கம் திருப்ப 100 ரூபாய் 100 ரூபாய், பெயர் கொடுத்தவர்களுக்கு மட்டும் 100 ரூபாய் என்று சத்தம் கேட்டது. அருகில் சென்று பார்த்தபோது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அந்த பகுதி மக்களுக்கு கையில் 100 ரூபாய் கட்டுக்களை வைத்துக்கொண்டு தலைக்கு 100 ரூபாய் என்று பெயர் கொடுத்தவர்களுக்கு மட்டும் வாரி வழங்கினர். அதை பெற்றுக்கொண்டு சென்ற மூதாட்டி ஒருவர் 200 ரூபான்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா, சொந்தக்காரங்கனால 100 ரூபாய், அந்த பக்கம்தான் 200 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா என்று புலம்பிக் கொண்டு சென்றனர். இதை பார்த்து கொண்டு சாலையில் சென்ற சிலர், டேய் இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லடா, 100 ரூபாய்க்கு சேர்ந்த கூட்டம்டா என்று நகைச்சுவையுடன் கூறிக்கொண்டு சென்றனர்.